எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவக்காவும் முருங்கைக்காவும் வச்சு தான் சூப்பரான கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் கோவக்காய் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கோவக்காவையும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதில் தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன், நீங்களும் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை வந்து பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை உருவி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும், வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சால்னா மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 வெங்காயம் எடுத்துக்கேன் பார்த்திங்களா, அதே 3 தக்காளி பெரிய சைஸில் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காவும் முருங்கைக்காவும் வெட்டி நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ அந்த மசாலா ஃபுல்லாக இதில் வந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மசாலாவும் இதில் வந்து எல்லாம் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எடுத்த குவான்டிட்டிக்கு 1 சொம்பு தண்ணி போதுமானது. நீங்கள் வந்து எவ்வளோ காய் செய்கிறீங்களோ காயும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மலமலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாதி வெந்திருக்கும். மறுபடியும் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டி காய் கொஞ்சம் முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கும். இது கிளறி விட்டுட்டு இது லாஸ்ட்டு ஃபைனல் டச். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிரேவி பதத்தில் எல்லாமே வெந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம மூடி போட்டு வைக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு 5 நிமிடம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி மேலே ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கும் போதே கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ கிளறி எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவியாக இருக்குது. இது சும்மாவும் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், இல்லைனா சாப்பாடுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அல்டிமேட்டாக இருக்கும். கோவக்காய் பசங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்பவே பிடிக்கும், மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.